ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்க மேஜர் ஸ்கேல்ஸ் அண்ட் மைனர் ஸ்கேல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க நம்புறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீடியோல மேஜர் ஸ்கேல்ஸ்ல வந்துட்டு ஏன் வந்து சில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்ட் எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு ஆக்டேவ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சி இல்லையா. ஸோ ஏன் இந்த சில ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, இந்த வீடியோ பாருங்க. ஸோ அந்த ஏ நோட்ல இருந்து அப்படி பாத்தீங்க அப்படின்னா பிரஸ் பண்ணும்போது ABCDEFGA. ஸோ எந்த ஒரு பிளாக் கீயையும் பிரஸ் பண்ணாம ஸோ நீங்க அந்த ஒயிட் கீஸை மட்டும் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அங்க ஏ மைனருக்குள்ள, அதாவது மைனருக்குள்ள ஃபார்முலா கிரியேட் ஆகும். இது சில வச்சு பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா சில இருந்து எந்த பிளாக் கீஸை நீங்க பிரஸ் பண்ணாம ப்ளே பண்ணி பாருங்க, அங்க மேஜர் ஃபார்முலா அங்க கிரியேட் ஆகுது. ஸோ இங்க மைனர்ல வந்துட்டு ஏல கிரியேட் ஆகுது, மேஜர்ல சில கிரியேட் ஆகுது. ஸோ அதனால எந்த ஒயிட் கீஸும் இல்லாம நம்ம பண்ணும்போது எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் கொடுக்குறோம் அப்படின்னா மேஜருக்கு. ஸோ மேஜர்ல வந்து எதுல வருது அப்படின்னா சில வரதுனால ஸோ சி மேஜர் செட் பண்றோம். உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். எந்த வித பிளாக் கீஸ் இருக்க கூடாது. ஸ்டெப் நம்பர் 2. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல வந்துட்டு நம்ம பிளே பண்ண ஸ்கேலுக்கு ஒரு சின்ன ஸ்கேல் பிராக்டிஸ் கொடுக்க போறோம். இது வரைக்கும் நார்மலா நீங்க மெட்ரோனம் வச்சு பிளே பண்ணிருப்பீங்க அப்படிதானே. ஸோ அதை வச்சு சின்ன ஒரு அப்கிரேடோட அதை எப்படி பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா பிளே வித் மெட்ரோனம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளே பண்ணும்போது மெட்ரோனமோட பிளே பண்ணுங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்க பிளே பண்ணிட்டு அப்படியே அந்த சவுண்ட் என்ன பண்ணணும்னா ஹியர் பண்ணணும். ஸோ பிளே பண்ற சவுண்ட் என்னது, இப்படி வருது அப்படின்னா இந்த சவுண்டை எப்படி அப்படி சொல்லிட்டு அந்த அப்படியே லிசன் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தங்க சோகமா இருக்காங்க அப்படின்னா அவங்க டைம்ல என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒரு சாங் லிசன் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படியே கொஞ்சம் அந்த அது என்ன பண்ணுவாங்கன்னா மெடிடேட்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த சவுண்டை பண்ணணும். அப்படி நீங்க கேட்டு பழகுனீங்க அப்படின்னா நீங்க ஈஸிலி யூ கேன் பிளே த சாங் த்ரூ ஹியரிங். ஸோ நீங்க சாங் கேட்ட உடனே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பிளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா. ஸோ அதுக்கு மெயின் ஸ்டெப், வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இதுதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளே வித் மெட்ரோனம். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஹியர் த சவுண்ட் ஆஃப் த ஸ்கேல். சரிங்களா. ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கும்போது பிளே த மெட்ரோனம் பிளஸ் ரிதம். சரியா. ஸோ மெட்ரோனமை பிளே பண்ணி ரிதமை பிளே பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேலை பிளே பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்டைல்லையும் சேர்த்து நீங்க பிளே பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒரு ஹியரிங்லயும் அந்த சவுண்ட் பிராக்டிஸும் உங்களுக்கு ஆயிரும். ஸோ ஸ்கேல்ஸும் அப்படியே என்ன பண்ணிடும், நல்லாவே பிராக்டிஸ் ஆயிரும். வாங்க இப்போ நம்ம எப்படி பிளே பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். ஹலோ கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ப்ளே வித் மெட்ரோனம்ல ஸோ 4 கவுண்டில் நான் 4 கவுண்ட் டைம் சைடில் வந்துட்டு இப்போ நான் ப்ளே பண்ண போகிறேன். 2 3 4 3 2 3 4 2 3 4 2 3 4 2 3 4 2 3 4 me 2 3 4 2 3 4. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் மெட்ரோனம் ப்ளே பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு ப்ளே வித் மெட்ரோனம். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நமக்கு ராகத்தை கேட்டு ப்ளே பண்றது. ஸோ அந்த ராகத்தை நல்லா இந்த மாதிரி ப்ளே பண்ணும்போது அதுக்குள்ள டோனை நல்லா லிசன் பண்ணும். ப்ளே வித் ஸ்டைல். ஸோ ஸ்டைலோட ப்ளே பண்ண போறீங்க. ஸோ நான் வந்துட்டு பாலி 3 வைக்கிறேன். ஸோ பாலி 3 ஸோ டெம்போ 100ல் வச்சுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ளே வித் மெட்ரோனம், செகண்ட் பாயிண்ட் ப்ளே வித் மெட்ரோனம் பிளஸ் ரிதம். ஸோ மெட்ரோனமும் ப்ளே ஆகணும், அது கூட ரிதமும் ப்ளே ஆகணும். ஸோ ரிதம் ப்ளே பண்ணுறேன்.